இந்தியாவிலேயே ஒரு தனியார் ஒரு அமைப்பு வந்து இவ்வளவு நிலங்களை வைத்திருக்கிறது அப்படின்னா அது வக்ஃபு தான் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்ற எடுத்துக்கிட்டோம்னா அவங்கெல்லாம் ஏன் ஏழைகளா இருக்காங்கன்னு கேட்கிறாரு. இவ்வளவு நிலம் வைத்திருப்பவர்கள் ஏன் ஏழையாக இருக்கிறார்கள்? ஆஹா, எவ்வளவு நியாயமான கேள்வின்னு சில நடுநிலையாளர்கள் வந்து புலங்காயுதம் அடைவார்கள். அப்படியே கட் பண்ணி இங்க வாங்க, ஊருக்குள்ள நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது, எவ்வளவு கடைகள் இருக்கிறது, அந்த ஒவ்வொன்றின் கீழும் எவ்வளவு வருமானம் வருகிறது. ஆனாலும் இந்தியாவிலேயே அதிகமான ஏழைகள் இந்து மக்கள், இந்தியாவிலேயே அதிகம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்து மக்கள், இந்தியாவிலேயே அதிகம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்து மக்கள், இந்தியாவிலேயே அதிகமாக உரிமையை எடுக்கப்பட்டவர்கள் இந்து மக்கள். எந்த இந்து மக்கள் அப்படின்றத கேட்கணும். இதுவரைக்கும் பிஜேபியும் பேசுவாங்க, ஆமா இந்துக்கள் கரெக்ட், இந்திரகுமார் கரெக்டா பேசுறாருன்னு வருவாங்க. ஆனா எந்த இந்து மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள்? பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் ஒடுக்கப்பட்டார்கள், பட்டியல் சமூக இந்துக்கள் ஒடுக்கப்பட்டார்கள், பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். இவர்களுக்கான உரிமைகளை மறுத்தது யார்? இவங்க தானே கோயில்ல வழிபடுறாங்க. அந்த கோயிலுக்கு அவ்வளவு நிலம் இருக்கே, ஆனாலும் அந்த மக்கள் ஏன் ஏழையா வாழ்றாங்க? இந்தியா உலகத்தின் பட்டினி குறியீட்டுல 129 இடங்களுக்கு கீழே தான் இருக்கு. 2020-23 கிடைப்பட்ட அறிக்கைகள் எடுத்து பார்த்தோம்னா உலகத்தில் வறுமையில் வாடுகின்ற பாதி மக்கள் இந்தியாவில் வாழுகிறார்கள்னு சொல்லுது. அதை அப்படியே நம்ம பொருத்தி பார்த்தோம்னா அதுல 70% பேர் இந்துக்கள் இருக்கிறார்களே. அப்போ அந்த இந்துக்கள் ஏன் இந்து கோயில்களில் இருந்த நிலங்களின் மூலமா பலனடையல? சரி, இவங்க என்ன சொல்லுவாங்க, அறநிலையத்துறை வந்துருச்சு, அறநிலையத்துறை ஒழிச்சா அது இந்துக்களுக்கு பலன் அளிக்கும்னு. அறநிலையத்துறை எப்போ வந்துச்சு? அது சட்டப்பூர்வமாக இப்போது இருக்கக்கூடிய சட்ட வடிவத்தை பெற்றது 1959. அதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே அதிக நிலங்கள் வைத்திருப்பது யார் அப்படின்றத இவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க? சென்ட்ரல் ஆக்ட்ஸ் மூலமா, அதாவது ஒன்றிய அரசு சட்டங்களின் மூலமாக மேனேஜ் பண்றாங்க. இதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களை எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு அல்லது மேலாண்மை செய்வதற்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒரு ஒருங்கிணைந்த சட்டம் இருக்கிறதா? கிடையாது. மாநில அளவில் தனித்தனியான சட்டங்கள் இருக்கிறது. அதனால தான் மாநில அளவில் அறநிலையத்துறை ஒழிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு வேற வேற கிடையாது, இது ரெண்டுமே ஒன்றானது. அறநிலையத்துறையை ஒழித்து விட்டால் அறநிலையத்துறையினுடைய நிலங்களை தனியாருக்கு தாரை வார்க்கவும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுகிறது என்கின்ற பெயரில் அந்த நிலங்களை சூறையாடவும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே போல வக்ஃபு நிலங்களையும் இவர்கள் கையகப்படுத்திக் கொண்டால் தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள்.